விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறாரு. இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காம வந்து இப்படி பண்ணிட்டாலே அந்த வெண்ணிலா வந்து ஊரை கூட்டி வந்து எல்லார் முன்னாடி வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டாளேடா, அவளை வந்து போய் அப்படி கவனிச்சியே, காவேரி கூட நீ அந்தளவு கவனிக்கலையேடா, அப்படி கவனித்த ஒரு பொண்ணு எப்படி பண்ணிட்டா பாரியா, எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து விடுங்க பாட்டி, என்ன பண்ணுறது அப்படின்னு தாத்தா வந்து விடு கல்யாணி, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் என் பேரன் சமாளிப்பான், அவன் எந்த தப்புமே செய்யலை, நல்ல பொண்ணு நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அப்போவே காவேரி சொன்னா, காவேரியை அடித்து வெளியே தள்ளினால அப்போவே அவளை பற்றி நம்ம புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, இந்த மாதிரி வந்து ஒருத்தி வந்து நான் வந்து விரும்பினேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது தாத்தா அப்படின்றாரு. சரிப்பா நீ கவலைப்படாத, உனக்கு தான் காவேரி இருக்கால, நீ ஏன் கவலைப்படுற, அதான் தாத்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, காவேரி மூஞ்சில் முடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவளை பற்றி எப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அவள் நல்லவ, ரொம்ப சாஃப்டானவ, ஏற்று கூட பேச மாட்டா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் இவன் இன்றைக்கி என்னை அசிங்கப்படுத்தணுன்னாவே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நீ கவலைப்படாதப்பா, காவேரிக்கிட்ட பேசு, அவள் கண்டிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு. கண்டிப்பாக புரிஞ்சுப்பா தாத்தா, எனக்கு தெரியும் தாத்தா காவேரியை பற்றி, என் காவேரி பற்றி எனக்கு தெரியாதா, ஆனால் என்ன அவகிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு தெரியாமல் தான் தாத்தா குழம்பிட்டுருக்கேன் அப்படின்னு. சரிப்பா இப்போ அவள் ஏதாவது பண்ணுவாளா அந்த பொண்ணு வெண்ணிலா, அவள் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், வீடு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நீ முதல்ல போய் காவேரி பாரு அப்படின்னு. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி பார்க்க விஜய் வராரு. வந்து காவேரி வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா பார்த்தியா, அந்த பொண்ணு எப்படி மானத்தை எடுக்கிறா பார்த்தியா, இதில் உன் பேரை வேற எல்லார் முன்னாடியும் வந்து அந்த பையன் சொல்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, உன்னை எவ்வளோ தான் உன்னை அசிங்கப்படுத்த போகிறாங்களோ தெரியல அப்படிலாம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த பையன் எல்லாருக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி காவேரி தான் சொன்னால, அப்புறம் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னால் போதுமா, வாழ வேணாவா, அவள் வாழவே விடமாட்டா போட்டிருக்கேன் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி குழம்பி போகிறாங்க, ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வராரு. விஜய் காவேரி பக்கம் ஓடி வராரு. காவேரி உங்ககிட்ட பேசணும் காவேரி, வா ஏன் அப்படி சொன்னோன்னா காவேரி போகிறாங்க. இங்கே காவேரி பார்த்தோன்னா விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாரு. உடனே ஓடி வந்து அப்படியே காவேரி வந்து கட்டிக்கிறாரு. சாரி காவேரி, நான் நீ எவ்வளோ சொன்னேன், நான் கேட்கல, இப்போ பார்த்தல அவள் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியலங்க, ஆனால் எனக்கு தெரியுங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு இப்படி தான் பண்ணுவான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற காவேரி, அன்னைக்கு அவங்க என்னை பிடிச்சி தள்ளினாங்களே அப்போவே எனக்கு தெரியும், சரி இப்போ எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் காவேரி எனக்கும் புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி, என்ன நடக்குதுன்னே தெரியல, வெண்ணிலா இப்படிப்பட்ட பொண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவளுக்கு இன்னொரு முகம் இருக்குன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன் காவேரி அப்படின்றாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை தீர்க்கலாம் அப்படின்னோடனே, காவேரி என் கூட இருப்பல்ல, என்னை புரிஞ்சுப்பல்ல, நான் எப்படிங்க இல்லாமல் போவேன், வெண்ணிலாவை வீட்டை விட்டு போக சொல்லியது நான் தானே, அவங்க போகணும்னு நினச்சது நான் தானே, அப்போது அதுக்கான பிரச்சனை வந்து நீங்கள் இருக்கும்போது நான் கூட இருக்கணும்ல, நான் அவங்க கூட தான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. கையோட கையும் மேலே பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் எதுவுமே செய்ய முடியாது, அவள் என் மேலே கேஸ் போட போகிறாளாம், போடட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நீ என் பொண்டாட்டி ஏன் கூட இருக்கடி, அப்புறம் என்னடி எனக்கு கவலை அப்படின்றாரு. உடனே வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. காவேரி நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் கூட நான் கண்டிப்பாக இருப்பேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னோடனே, நீ இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை காவேரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு குழம்பி போயிருந்தேன், இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு காவேரி, நீ என் கூட இருக்க, என் பொண்டாட்டி என் கூட இருக்கா, எனக்கு வேறு என்னடி வேணும் அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, என்னை இந்த அளவு அவள் அசிங்கப்படுத்துவான்னு எதிர்பார்க்கவே பார்க்கல, அந்த அளவு அவள் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, இந்த மாதிரி எப்படி திடீர்னு அந்த பொண்ணு இப்படி மாறினானே எனக்கு புரியல அப்படின்னோடனே, இதில் ஏதோ இருக்குங்க, கண்டிப்பாக வெண்ணிலா வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது, வெண்ணிலாவும் வெண்ணிலா மாமாக்கும் இங்கே புதுசு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க.